ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு சின்ன டிப்ஸு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க ஞாபகப்படுத்திக்காங்க, தெரியாதவங்க இந்த டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்காங்க. ஆக்சுவலாக இது என்னுடைய டெய்லி யூஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற என்னோடய கொலுசு. அந்த கொலுசில் இந்த வாங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. அதோடைய ஹூக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தேஞ்சு போச்சு. அதோட இல்லை முத்து எல்லாமே கீழே விழுந்துட்டு, நான் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வாங்கணும், வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு போயிருந்தேன். ஷாப்புக்கு போனால் அது இந்த ஹூக்கு மட்டுமே தனியாக கிடைச்சிது எனக்கு. என்னோடய கொலுசோடைய கண்டிஷன் நீங்கள் பார்த்தீங்கனாலே எனக்கு தெரியும், நல்லாவே இருக்குது, எந்த தேய்மானமும் இல்லை. 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி. ஆனால் எந்த இதில் பாதிப்பும் இல்லை, நல்லாவே இருக்குது. இன்னுமே நல்லாவே வைக்கலாம், ஓட்டலாம். ஆனால் இந்த கொக்கி தேஞ்சதுனால நான் மாத்திரை மாதிரி இந்த ஐடியாவோட போயிருந்தேன். அங்கே போனால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் பார்த்துட்டு நான் இது வாங்கினேன். இந்த புதுசாக ஹூக்கு வாங்கியிருக்கேன், அதில் முத்தோடு இருந்துச்சு. எனக்கு இது கொஞ்சம் நல்லா இந்த கொலுசை மாற்ற மனசு இல்லாததுனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். நான் ரெகுலராக எப்போவுமே தாம்பரம் சரவணா ஸ்டோரில் தான் வாங்குவேன். அங்கே வாங்கின கொலுசு தான் இது. அப்புறம் இந்த இதுக்கு மட்டும் இப்படி வாங்கிட்டு இந்த பில்லு, இதுக்கு வெயிட் 440 மில்லி இருந்தது. வாங்கிட்டு வந்தேன். இப்போ அது போட்டதுக்கப்புறம் என்னோடய கொலுசு புது கொலுசு மாதிரியே ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், அப்படியே புதுசாகவே தெரியும். இப்போ நான் அதை டெய்லி யூஸ்க்கு திரும்பவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நிறையா பேர் இந்த மாதிரி கொலுசில் இந்த கொக்கியெல்லாம் தேஞ்சிடுச்சுன்னா, அந்த கொலுசு நல்லா இருக்குது ஆனால் கொக்கி தேஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு நிறையா பேர் மாற்றுவாங்க. அதோட இது கொக்கி மட்டும் அங்கே இல்லைங்க. இதே மாதிரி சிலர் கொலுசு திருகாணி உள்ள கொலுசு போடுவாங்க. அந்த திருகாணி தொலைஞ்சிடுச்சுனாலும் கொலுசை மாற்றுவாங்க. ஆனால் அங்கே பார்த்தா அந்த திருகாணி மட்டுமே அவங்க வச்சுருக்காங்க. அதுவுமே இந்த மாதிரி வெயிட்டில் தனியாக வச்சுருக்காங்க. இதுக்கு எப்படி இந்த வெள்ளி பொருளுக்கு அங்கே மேக்கிங் சார்ஜும் வேஸ்டேஜும் கிடையாதோ, அதே மாதிரி இந்த ஹூக்குக்கும் மேக்கிங் சார்ஜும் வேஸ்டேஜும் கிடையாது. வெள்ளி அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டு கொடுக்குறாங்க. நான் வாங்கினது தாம்பரம் சரவணா எலைட் தாங்க. நல்லா இருக்குது. இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான இது மட்டும் இல்லை, இந்த முத்து மட்டுமே தனியாக கோர்த்து வச்சுருக்காங்க. சிலருக்கு அந்த முத்து மட்டுமே விழுந்திருக்கும், அது மட்டும் வச்சுருக்காங்க. அப்புறம் கொக்கி வச்சுருக்காங்க. அந்த வெள்ளி கொடியில் ஒரு பெரிய கொக்கி இருக்கும் இல்லையா, அது இருக்குது. வெள்ளி கொடி சின்னதாகிடுச்சுன்னா அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன ரிங் மாதிரி வச்சுருப்பாங்க, அதுவும் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா இருக்குது, நம்ம இதை இன்னும் நல்லா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா, இதை மாற்றுறதுக்கு மனசு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ இந்த மாதிரி ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, சரவணா எலைட்லேயே வாங்கின கோல்ஸுக்கு 25% கழிச்சிட்டு தான் எடுப்பாங்க. வேறு ஷாப்பில் வாங்கினது அப்படின்னா 35% கழிச்சிட்டு அந்த வெள்ளியை எடுப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம நல்லா இருக்க கோல்ஸு நம்ம கொடுத்தாலே நம்மளுக்கு 125% இல்லாட்டி 35% நம்மளுக்கு லாஸ் தான் ஆகும். எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா இருக்கிற கொலுசுகளுக்கு, கொடிக்கு, சின்ன பசங்களுடைய கொலுசுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக தோணிச்சு. நிறையா பேருக்கு இது ஞாபகம் இருக்காது, மறந்துருக்கும், இல்லாட்டி நிறையா பேர் தெரியாமல் கூட இருப்பீங்க. ஸோ இது ஒரு தகவல் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டோடு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணிக்காங்க. உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. Thank you.